2026ல் மார்க்கெட் செம்மையா அடி வாங்க போது, பெரிய கிராஷ் வரப்போகுதுன்றது போல நிறைய செய்திகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் மார்க்கெட்டுமே அதற்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவ் சைடில் விழுந்துகிட்டே இருக்கு. பட் உண்மையாகவே மார்க்கெட்ல என்னதான் நடக்குது, இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்றதுக்கான மிகப்பெரிய சான்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் நீங்க ஓவராலா தெரிஞ்சுக்கணும். பட் ஓவராலா மார்க்கெட்டா மட்டும் பார்க்காம உள்ள இருக்கக்கூடிய செக்டாரையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு சில செக்டார்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம அதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடுவோம். பட் கவலைப்படாதீங்க, நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ட்ரம்ப் இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது தான். இது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். 500%க்கான டாரிஃபை நான் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்கக்கூடிய எல்லா விதமான நாடுகள் மேலேயும் போடுவேன்னு சொல்லியிருந்தார். ஸோ யூஎஸ் இந்த ரஷ்யன் ஆயில் வாங்குறதுக்கு மேலே இவ்வளோ பெரிய சாங்ஷன்லாம் கொண்டு வரதுக்கு இந்த புது பில் இதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட நீங்கள் ஆயில் வாங்குறதுனால தான் யுக்ரைனுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய போருக்கு வந்து நீங்கள் இன்டைரக்ட்லி வந்து ஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ அதை பனிஷ் பண்ணும் விதமாகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் அமெரிக்கா எது சொன்னாலுமே அதற்கு உண்மை இதுவாக இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க என்னதான் வந்து க்ரூட் ஆயில் வாங்காதீங்கன்னு சொன்னாலும் இது ஏன் க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் சொல்கிறாங்க? ரஷ்யா கூட எந்த ஒரு வர்த்தகத்தையும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம்ல, ஆனால் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா கூட வர்த்தகம் நம்ம மட்டும் பண்ணல, மற்ற நாடுகள் இன்க்ளூடிங் அமெரிக்காவையும் சேர்த்து ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா க்ரூட் ஆயிலில் பண்ணல, மற்ற விஷயங்களில் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ரஷ்யா கிட்ட இருந்து என்னென்னலாம் வாங்குறாங்கன்றது டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தெரியுது பாருங்களேன். ஃபர்டிலைசர்ஸ், மெட்டல்ஸ், நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. என்னென்னா முன்ன இருந்ததை விட இப்போ அளவு வந்து கம்மி பண்ணிருக்காங்க. பட் இன்னும் வர்த்தகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வெறும் அமெரிக்கா மட்டும் கிடையாது. அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டான யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா, யூரோப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான ட்ரேட் இன்னுமே ரஷ்யா கிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஃபோக்கஸ் வந்து ரஷ்யா கிடையாது, ஆயில். அதாவது குளோபல் லிவரேஜாக ஆயிலை தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து இந்தியா தப்பிக்கணும்னா ரெண்டே வழி தாங்க இருக்குது. ஒன்று, இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடியதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணுறது. பட் இந்தியா அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியல் எடுத்து பார்த்தா அதில் நம்பர் 1 பொசிஷனில் அமெரிக்கா தான் இருக்காங்க. அதுவும் 2023-24 கிட்டத்தட்ட $80 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 2025 அக்டோபர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $78 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ணியிருக்கோம். விச் இஸ் அமெரிக்காவுக்கு மட்டுமே இது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம அமெரிக்காவோட செய்யக்கூடிய வர்த்தகம், அதுவும் ஏற்றுமதியை வந்து தடுக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஸ்டாப் பண்ணுறது. இந்தியா ஏற்கனவே ட்ரேட் டெபிசிட்ல ரன் ஆகக்கூடிய நாடு. அதிகப்படியாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அதுலேயுமே 85% ஆஃப் த க்ரூட் ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்லி 15% தான் இங்கே கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சிக்கலாக இருக்கோம்னு சொல்லிட்டு, ப்ளஸ் ரஷ்யா கிட்ட இருந்து கம்மியாக ஆயில் கிடைக்கிறதுனால மட்டுமே நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கல. ரஷ்யா தான் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்பு நாடு. அண்ட் இந்த நட்பை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியா விரும்ப மாட்டாங்க. ஸோ சொல்ல போனால் எல்லா சைட்லையுமே இந்தியா லாக் ஆகி தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் எப்போ வந்து அமெரிக்கா இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்தாலும் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதுக்கு அடுத்தபடி தான் இந்தியா அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலெல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கும் தெரியும். அப்போ உண்மையாகவே இங்கே அமெரிக்காவுடைய கேம் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார நிறுத்துறது அமெரிக்காவுடைய குறிக்கோளே கிடையாது. இன்டைரக்ட்லி அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயிலை வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலாவுடைய ஆபரேஷனை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி முடிக்கிறாங்க. ஜனவரி 7ஆம் தேதி யுஎஸ் அரசாங்கம் வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, நாங்கள் 500%க்கான டாரிஃபை போட்டுருவோம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறவங்களுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் எதர்ச்சியாக நடந்திருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2025 மார்ச் 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 25%க்கான டாரிஃபை வந்து போட்டிருக்காங்க. யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா கிட்ட இருந்து யாரெல்லாம் ஆயில் வாங்குறீங்களோ அவங்க மேலன்னு சொல்லி. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலையா, ப்ளஸ் இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ வாங்குறது யார்கிட்ட இருந்து வாங்கணும்? ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். இப்போ வெனிசுலா என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ எங்களுடைய அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் வெனிசுலாவில் போயிட்டு காசுலாம் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே வந்து ஆயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விற்க போகிற ஆயில் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கம்பெனியோடது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அண்ட் இன்னொரு சைடில் ரகசியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு ஒரு வேளை ரஷ்யன் ஆயிலை வாங்கி வெளியில் விற்கக்கூடிய ஆப்ஷன் கிடைச்சா அவங்க அதையும் பண்ணுவாங்க. அதுக்கு வேற ஒரு காரணத்தையும் வைப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம், நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை இப்போதைக்கு நிறுத்த முடியாது. அண்ட் அமெரிக்கா கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிறுத்தணும்னா வரக்கூடிய வருமானம் டாலர் அப்படின்றது நமக்கு வர்றது மோஸ்ட்லி தடைப்பட்டுரும். அண்ட் இது எல்லாத்தை விட பெரிய ப்ராப்ளம் இப்போ மார்க்கெட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, விச் இஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் FII.
அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய பணத்தை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவுல அவங்களுடைய முதலீடு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. சரி, ஏன் எஃப்ஐஐஸ் இந்தியாவிலேருந்து இந்த அளவுக்கு வெளியில போனாங்கன்றது நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியால வேல்யூவேஷன் அப்படின்றது கரெக்ட்டா இல்ல. அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எதிர்பார்த்த அளவுக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. 2வதா டாக்ஸஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் மற்றும் இது இல்லாம எஸ்டிடின்றது போல ஏகப்பட்ட டாக்ஸஸ் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல இந்த டாக்ஸஸ் எல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு சில தகவல் வந்து போய்கிட்டு இருக்கு. விச் இஸ் குட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஒருவேளை குறைச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட அப்பயாச்சும் எஃப்ஐஐ திரும்ப வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அப்பயுமே ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. ஸோ அந்த சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கரன்சி டிப்ரிசியேஷன். இதை பற்றி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. இன்டெப்தா ஒவ்வொரு இந்தியரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா நம்ம கரன்சியான ருப்பி டாலருக்கு நிகராக இந்த அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக லாஸ்ட் இயர் மட்டுமே 5% டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வெளிநாட்டிலேருந்து அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய பணம் எதுவுமே வளராமல் அப்படியே இருந்தாலே 5% அவங்களுக்கு நஷ்டம் ஆகிடும். திரும்ப டாலரில் கன்வெர்ட் பண்ணும்போது அப்படின்னா அவங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? அப்போ இங்கே அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு பீட் பண்ணணும், ப்ளஸ் டாலர் டிப்ரிசியேஷன் எவ்வளோ ஆகுதோ அந்த வருஷம் அதையும் பீட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு குளோபலாக கிடைக்கக்கூடிய மற்ற நாடுகளில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட அதிகமாக கிடைக்கணும். சரி, இப்போ இந்த டாலர் இறங்குறத தடுக்க முடியாதானா? தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. டாலர் இருக்கிறதெல்லாம் விற்று எல்லாம் வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு வந்து ஆர்பிஐ வித்துட்டு இருக்காங்கன்றது நீங்களும் வந்து பார்க்குறீங்க மந்த்லி பேசிஸில். அவ்வளோ ட்ரை பண்ணாலுமே ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். ப்ளஸ் ட்ரம்ப் இந்த மாதிரி தொடர்ந்து பல விதமான விஷயங்களை செய்துட்டு இருந்தால் இந்தியாவோட ருப்பி இன்னுமே அதிகமாக தான் வீக் ஆகும். அட் த சேம் டைம் இந்தியாவுக்குள்ளே அதற்கு ஏற்ப நிறைய விதமான விஷயங்கள் மாறாத பட்சத்தில் இட்ஸ் கோயிங் டவுன் சவுத். ருப்பி தானே ப்ரோ வீக்கான ஆகிட்டு போகுது, நமக்கு டாலரில் பிரச்சனை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நான் குடிக்கிற டீ 15 ரூபாய் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. பட் இன்னொரு சைடில் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இன்னைக்கு 90 ரூபாய் அப்படின்ற மதிப்பில் இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இன்றைக்கி விலைவாசி இருக்கா? இது 200 ரூபாய் போனால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். க்ரூட் ஆயில் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அன்றைக்கே இவ்வளோ விலை தான் வித்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி க்ரூட் ஆயில் பேரல் வந்து ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு. அப்பயுமே அதே விலையில் விற்கிறாங்கன்னு. பட் இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறின டிஃப்ரென்சஸ் பார்க்க மாட்டாங்க. இந்த ட்வீட் என் கண்ணில் பட்டுச்சு, நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த டாலர் இந்த அளவுக்கு மாறி இருக்கும் பட்சத்தில் நமக்கு கம்மியாகவே கிடைச்சாலும் நம்ம கொடுக்குற ரூபாய் அப்படின்றது அதிகம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம பே பண்ணுறதும் அதிகம். அப்போ இது 200 ரூபாய் போச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் விலை ஏறும், காய்கறி விலை ஏறும், எல்லா விலையும் ஏறும் நம்மளை சுற்றி. ஸோ இதெல்லாம் இந்த சைடில் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களே, இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போனாங்க இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க போகிறதுக்கு யூஎஸ், ஜப்பான், சவுத் கொரியா அப்படின்றது போல் வேறு நாடுகள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த நாடுகள்லாம் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த நாடுகளில் முக்கியமான அந்த ரிட்டர்ன் கொடுத்ததுக்கான காரணம் ஏஐ அண்ட் டெக். எக்ஸாம்பிளுக்கு S&P 500 இது யூஎஸ் உடைய அவங்களுடைய இண்டெக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் அப்படின்றது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 33%. அதோடைய செக்டார் மட்டும் ஐடி இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நாஸ்டாக் 100 பற்றி சொல்லவே வேணாம், அதுவுமே செம்ம ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. நிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய பங்குச்சந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்களுடைய ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா 30% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இதுவே நீங்கள் சவுத் கொரியாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே செம்ம ரிட்டர்ன்ஸ். அண்ட் இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி, அதாவது ப்ரையாரிட்டி அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. சரி, இந்தியாவில் இந்தியா நிஃப்டி 50 இருக்கு. நிஃப்டி 50ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோம்னா இதில் செக்டார் வைஸாக நீங்கள் பார்க்கும்பொழுது ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 37% கிட்ட இருக்கு. ஓகே, சரி. 2வது இடத்துல ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு. 3வது இடத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. ஓகே, 10.41%. அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிகள். பட் இந்த கம்பெனியுடைய ஓவரால் க்ரோத் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் போய் பார்க்கும்பொழுது க்ரோத் ரொம்பவே சுமாராக இருந்திருக்கு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல முன்னணி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன், R&D இந்த மாதிரி அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி க்ரோத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து அமெரிக்காவை முந்தி போகிற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்றது இன்னுமே அந்த சர்வீஸ் ஓரியன்டில் மட்டும்தான் இருந்திருந்தாங்க. பெருசாக R&D இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் பண்ணவே கிடையாது. அப்புறம் க்ரோத்துடைய எதிர்பார்ப்பு அவங்களே இந்த அளவுக்கு வந்து கம்மியாக வச்சா அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இது ஒன்றா. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அப்போ இதனால தான் வேலைவாய்ப்புகள் இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஏஐ வந்து
ஒரு ஃபியூல் மட்டும் தான். பட் அதுக்கான வண்டி அப்படின்றது அது மட்டுமே வந்து கிடையாது. ஏன்னா ஜிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்ப தொடர்ந்து இந்தியால நடந்துகிட்டே இருக்கு. ஜிசிசினா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உலக அளவுல அந்த கம்பெனிஸ் எல்லாம் முன்ன அவுட் சோர்ஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. அவங்கள பெரிய கம்பெனியா மாத்திட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்களே எங்க சென்டர் வந்து வைக்கிறோம். இங்க டேலண்ட் குவிஞ்சு கிடக்கு. அந்த டேலண்ட்ட நாங்களே ஹையர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மிடில் மேனா இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் மிடில் மேனா இருந்தது தான் இந்த மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்களே வந்து வந்துட்டாங்க. நெறைய இடத்துல ஆல்ரெடி ஆப்பரேஷன்ஸ்லயும் இருக்காங்க. இது பல மாதங்களா நடந்துகிட்டு இருக்குன்றது தான். இங்க இப்போ இந்தியால வேலைவாய்ப்புகள் குறையறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ரீசன். பிளஸ் குரோத்துமே கம்மியாகறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க, வருஷத்துக்கு 1%லேருந்து 5% கூட குரோத்தே வராது. அண்ட் ரூபாயோட டிப்ரிசியேஷனே போன வருஷம் 5% இருந்திருக்கு. பிளஸ் இதற்கு மேல இன்ஃப்ளேஷன்லாம் வேற இருந்திருக்கு. அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய பணம் என்ன ஆகுன்றதே நமக்கு இங்க பயமா இருக்கு. அப்ப வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து எப்படி பணம் பெருசா போடுவாங்க? இதுதான் எஃப்ஐஐக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை. ஸோ இன்னொரு தடவ சொல்லிடுறேன், நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி மேனர்ல ஷேர் பண்றேன். பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையவே கிடையாது. இந்த மாரி டேட்டா, இந்த மாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது தமிழ் செல்வன் சேனல். இன்னும் நெறைய இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்!